இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஹியூமன் ரைட்ஸ்ல 12 மார்க் கொஸ்டின். எக்ஸாமைன் த ப்ரொவிஷன்ஸ் டீலிங் வித் ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் த சார்ட்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர்ல ஹியூமன் ரைட்ஸ் பத்தி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி 12 மார்க் லெவலுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் படிச்சுட்டா எந்தெந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துப்போம். இந்த வடிவேலு பார்த்திபன் காமெடியில் வர்ற மாதிரி இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும், விற்கப்படும் அந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு 4 மார்க், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு 4 மார்க், சார்ட்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு 4 மார்க், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சார்ட்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு 12 மார்க். ஸோ இந்த மாதிரி கொஷினை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி படித்ததை இதுக்குள்ளே நம்மளால் இன்வால்வ் பண்ண முடிஞ்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த 12 மார்க்கை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதை படிச்சிட்டோம்னா இந்த 4 கொஷினும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை விவரமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பை சார்ட், ஃப்ளோ சார்ட் போயிடலாம். ஜென்ரலாக எந்த ஒரு ஆன்சர் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு பை சார்ட்டோ இல்லை ஃப்ளோ சார்ட்டோ இல்லை மைண்ட் மேப் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம புரிஞ்சு தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அட் த சேம் டைம் நம்மளால் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃப்ளோ சார்ட்டும் போட முடியும். இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஃப்ளோ சார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆன்சருக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து பை சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த சார்ட்டில் பை சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் வந்து 1945 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் முக்கியமோ அந்த மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு இந்த சார்ட்டர் ஆக்ட் ரொம்ப முக்கியம். இது 1945 கொண்டு வராங்க. அந்த டைமில் தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனும் உருவாகுது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலக அமைதிக்காக தான் உருவாக்கப்பட்டது இது யுனைடெட் நேஷன்ஸ். நான் இதை பற்றி விவரமாக கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ இந்த 1945 இந்த யூஎன் சார்ட்டர் வந்து வரும்போது, அந்த சார்ட்டருங்கும் போது ஆர்டிகல்ஸ் சொல்லி வரும் இல்லையா, செக்ஷன் சொல்லி நம்ம நார்மலாக ஆக்டில் படிப்போம். இதில் வந்து ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஆர்டிகலில் எந்த இடத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதர் தென் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எல்லாமே இந்த ஹியூமன் ரைட்ஸ் தவிர்த்து மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நிறையாவுமே இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடாக ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்கிற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்மியான ப்ரொவிஷனை பற்றி இப்போ நம்ம இந்த 12 மார்க்கில் எழுத போகிறோம். ஸோ இது பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் ஒரு பேஜ் அளவுக்கு போகணுங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு இதில் போடுறதுக்கு இப்படி தான் வந்ததுனால போட்டிருக்கேன். நாம் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் சின்னது பண்ணி கன்சைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி மைண்ட் மேப் போட்டுக்கலாம். ஒரு 1/2 பேஜ் வர மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் இன் யுனைடெட் சார்ட்டர். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டரில் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 1 கிளாஸ் 3ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் த்ரூ ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒரு கோஆப்ரேஷன் உருவாகணும் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 55ல கிளாஸ் சி, கிரியேட் கண்டிஷன் ஃபார் பீஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அமாங் நேஷன். ஸோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், 2 நேஷனுக்கு பிட்வீனில் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லான கண்டிஷனை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்து இந்த சார்ட்டர் சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 76C, ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட் இன் த ட்ரஸ்ட் டெரிட்டரி. ஸோ ட்ரஸ்ட் டெரிட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைரெக்டாக யூஎன்னுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டெரிட்டரிஸ். ஸோ இவங்களை வந்து ப்ராக்ரெசிவாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 65A, ரெக்கமெண்டேஷன் பை எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஆன் மேட்டர் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும்னு சொல்லி யூஎன் சார்ட்டர் சொல்லுது. அந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸுக்கான விவரத்தை வந்து அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணும், இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சாப்டர் 12. ஸோ 12th சாப்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் பீப்புள்.
அனைவருக்கும் சம உரிமையும் அவங்கள வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஹியூமன் பீயிங் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்பும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரியே யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இந்த சார்ட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சார்ட்டரில் வந்து எல்லா இடத்துலையுமே அங்கே இங்கேன்னு சொல்லி ஸ்பிளிட்டாக தான் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி போட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் ரைட்ஸ் தான் நமக்கு இருக்க மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இதில் ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது. 1945 வந்ததுனால அங்கேயும் ஸ்பிளிட் பண்ணி தான் ஜென்ரலாக ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்களே தவிர தனி டாப்பிக்கில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இங்கே கிடையாது. ஆனால் இந்த மைனஸை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லிட்டு 1948 கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் ஹியூமனுக்கு தேவையோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கால்வாசிக்கு மேலே உண்டான அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அதை அப்படியே கொண்டு வந்திருப்போம். இது நான் வேறு வீடியோவில் வேறு கொஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதுதான் இந்த மைண்ட் மேப் தான் வந்து என்டையர் கண்டென்ட்டோடைய ஒரு ஜிஸ்ட் மாதிரி. ஸோ இதை ஹோப்ஃபுல் நீங்கள் இது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, நமக்கு புரிஞ்ச அளவுக்கு என்ன கண்டென்ட் நம்ம எழுத போகிறோமோ அதை வந்து ஜிஸ்ட்டாக சொன்னால் போதும். இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டர் மூலியமாக தான் உருவானுச்சு. ஸோ அதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி விவரமாக இல்லை, சில ப்ரொவிஷன் தான் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு அளவுக்கு எழுதினாலே போதும். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய வேலையை பற்றி எழுதியிருக்கேன். யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் தட் கிளியர்லி ரெஃபர்ஸ் டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த சார்ட்டரில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதோட ரோல் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எல்லாருமே ஒரு ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், இந்த சப்ஜெக்டில் கண்டென்ட்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்னா என்ன, யுஎன்ஓ அப்படின்னா என்ன? யுஎன்ஓ அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது 1ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்தது. அது வந்து சரியாக இயங்காததுனால தான் 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால அதில் என்னென்ன ஃபெயிலியர்லாம் இருந்துச்சோ, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் என்னென்ன ஃபெயிலியர் இருந்து 2ஆம் உலகப் போர் உருவாச்சோ அந்த ஃபெயிலியர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை வந்து உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து அட் ப்ரெசென்ட் 193 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இதோட அல்டிமேட் மெயின் என்ன அப்படின்னா, மெயின்டைன் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ உலக லெவலில் அமைதியையும் செக்யூரிட்டியையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலையாக என்னவாகவே இருக்குது அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லாவை வந்து கொண்டு போகிறது, எல்லாருக்கும் போய் சேர்க்கறது அப்படிங்கிற வேலை தான் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ்க்கான ஒரு 3-4 மார்க்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு, நம்ம இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இந்த சார்ட்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஜூன் 26, 1945 சான் பிரான்சிஸ்கோவில் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதன் மூலியமாக தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் உருவாகுது. இது எப்போ ஃபோர்ஸ், அதாவது எழுதுனது 26 ஜூன் 1945 இருந்தாலுமே இது என்னைக்கு ஃபோர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா 24 அக்டோபர் 1945, சேம் இயர். பட் அக்டோபரில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த சார்ட்டருடைய அல்டிமேட் எய்மாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்ணணும், யுனைடெட் நேஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இதோடைய யுனைடெட் நேஷன்ஸோடைய அல்டிமேட் ஒர்க்கெல்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒர்க்காக ஹியூமன் ரைட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஸ் early as in the preamble of the UN Charter of the United Nations, highlighting that the UN organization. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் நேஷன் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது உலக லெவலில் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சார்ட்டரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்தந்த நாடுகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸை அந்த மக்களுக்கு இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஹியூமன் ரைட்ஸை வந்து அவங்கவுங்க கான்ஸ்டியூஷனில் வச்சுருந்தாங்க. ஓவராலாக வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸை அக்செப்ட் பண்ணது, ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய சார்ட்டரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ அதில் ப்ரீஆம்பிள் இருக்கக்கூடிய வார்த்தையை நான் அப்படியே போட்டிருக்கேன், அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருக்கேன்.
டு ரீஅஃபர்ம் ஃபெய்த் இன் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ், இந்த டிக்னிட்டி அண்ட் ஒர்த் ஆஃப் தி ஹியூமன் பர்சன், இந்த ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன் அண்ட் நேஷன்ஸ் லார்ஜர் அண்ட் ஸ்மால். ஸோ உலகம் வந்து அது அந்த நாடு வந்து பெருசோ சின்னதோ அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான ஈக்குவல் ரைட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டு ப்ரமோட் சோஷியல் ப்ராக்ரஸ் அண்ட் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் லார்ஜர் ஃப்ரீடம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை வந்து சரியான அளவில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து யூஎன்ஓ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரியாம்பிளில் அவங்களுக்கு அந்த சார்ட்டரில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன வகையில் முடியுமோ எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சார்ட்டர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். 4 மார்க்குக்கு இந்த கண்டென்ட் போதும். இப்போ ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஹியூமனாக பிறந்துட்டாரு அப்படின்னாலே அவருக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ரைட்ஸ் தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். இது வந்து யாராலையும் கொடுக்கவும் முடியாது, யாராலையும் வாங்கவும் முடியாது, யாராலையும் விட்டு கொடுக்கவும் முடியாது. அவர் மனிதர் அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு வரக்கூடிய ரைட்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸ். உதாரணத்துக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது யாராலையும் விட்டு கொடுக்கவே முடியாது. அது அவருக்கு உண்டானது தான், யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அவர் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். ஒரு மனிதன் பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு பேச்சு உரிமை அப்படிங்கிறது தானாகவே வந்துடணும். அவனால் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியணும் அப்படிங்கிற உரிமை தானாகவே வந்துடணும். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி இதெல்லாம் அவங்களுக்குமே பிறந்ததுமே அட்டாச் ஆகக்கூடிய ரைட்ஸ் தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அதாவது அவங்க எங்கே பிறந்தாங்க, என்ன ஜெண்டர், என்ன நேஷ்னல், இல்லை எந்த இனத்தை சேர்ந்தவங்க, கலர், ரிலீஜன், லாங்குவேஜ், இந்த மாதிரி எந்த விதமான விஷயத்துக்காகவும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. நீ வந்து இந்த நாட்டுக்காரனா உனக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது, நீ இந்த மதத்துக்காரனா உனக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமனாக பிறந்ததுனாலே அவங்களுக்கு வரக்கூடிய ரைட்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது வந்து யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்பிரஸ்டு and guaranteed by the law in forms of treaties, customary international law, general principles and other sources of international law. So universal எல்லாருக்குமே உலக லெவலில் எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய இந்த ஹியூமன் ரைட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லா மூலியமாவோ இல்லை வந்து ட்ரீட்டிஸ் மூலியமாவோ வந்து யூஎன்ஓ அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி யூஎன்ஓ வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம், அங்கீகரிக்கக்கூடிய இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அவங்க சட்டத்துக்குள்ளே அதை எனாக்ட் பண்ணணும். இந்த சட்டத்துக்குள்ளே எனாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டிய வேலையும் யூஎன்ஓவோடது தான். அந்த எனாக்ட் பண்ணது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சான்னு செக் பண்ண வேண்டிய வேலையும் யூஎன்ஓவோடது தான். அது சேர்ந்த விஷயத்த மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய வேலையும் யூஎன்ஓவோடது தான். ஸோ இப்போ யூஎன்ஓவுடைய வேலை நாடுகள் வந்து அமைதியாக இருக்குதா, பீஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது கூட இந்த ஹியூமன் ரைட்ஸ் அதுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்குறதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்க்கு உண்டான கண்டென்ட் இது போதும். இது கூட சேர்த்து நம்ம யூஎன்ஓவுடைய பங்கையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் ஆன்சருக்கு வரும். ஹியூமன் ரைட்ஸ் இந்த யூஎன் சார்ட்டர். ஸோ இந்த யூஎன் சார்ட்டரில் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி எந்தெந்த ப்ரொவிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே இதை அந்த மைண்ட் மேப்பில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் யூஎன் சார்ட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணி தான் சொல்லியிருக்கு. தனியாக டாபிக் போட்டு இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்ல கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 1 கிளாஸ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் சார்ட்டரில் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொமோட்டிங் அண்ட் என்கரேஜிங் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை வந்து இங்கே பாருங்கள், டு அச்சீவ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் ப்ரொமோட்டிங் அண்ட் என்கரேஜிங் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். உலக லெவலில் ஒரு கோஆப்ரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹியூமன் ரைட்ஸை வந்து அவங்க கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹியூமன் ரைட்ஸை கொண்டு போய் சேர்க்க சொல்லி இதில் போட்டிருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டிஸ்கிரிமினேஷன் அது வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த ஆர்டிகல் 55 கிளாஸ் சி. யூஎன் சார்ட்டரில் ஆர்டிகல் 55 கிளாஸ் சி என்ன சொல்லுது அப்படின்னா கிரியேட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேபிலிட்டி அண்ட் வெல்பீயிங் அண்ட் ஆர் நெசசரி ஃபார் பீஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அமாங் நேஷன்ஸ் which includes the promotion and encouragement of respect for human rights. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து அதன் மூலியமாக பீஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அமாங் நேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது எல்லா மனிதருக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமை கிடச்சிருச்சு, அவங்களால என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நாட்டு மக்கள் ஒரு நாடு அமைதியாக இருக்கும். அதனால் பக்கத்து நாடும் அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண விட்டுறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் அமைதியாக இருப்பாங்க. இதனால் வந்து 2 நாடுகளுக்கும் நல்ல மியூச்சுவலாக ஒரு கோஆப்ரேஷன் போகும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 65A.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் பற்றின இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உண்டான ஹியூமன் ரைட்ஸ் பற்றின விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஜென்ரல் அசம்பிளிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு மீட்டிங் மாதிரியோ, வருஷத்துக்கு ஒரு மீட்டிங், இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு மீட்டிங்கு, அந்த மாதிரி கேதர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இதை விட இப்படி நம்மளால் பெட்டராக என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ரெக்கமெண்டேஷனை இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் வந்து ஜென்ரல் அசம்பிளியில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 65 கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. அடுத்து சாப்டர் 12. இந்த சாப்டர் 12 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ மக்களுக்கு உண்டான சம உரிமையும், அவங்க சம உரிமையை வந்து பெற்றதுனால அவங்கள வந்து ஒரு மேன்மையான நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சாப்டர் 12 சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 76 கிளாஸ் சி. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சாப்டர் ஆர்டிகல் 76 கிளாஸ் சியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்ரஸ்ட் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படிங்கிறது சொல்லி தரணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடமும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹேவிங் டியூ ரெகார்ட் டு த விஷஸ் ஆஃப் த பீப்புள் கன்சர்ன். ஸோ அந்த மக்களுக்கு உண்டான மாதிரி அவங்களுடைய ரைட்ஸை பாதுகாக்க அவங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் டெரிட்டரி அப்படிங்கிறது என்னென்னா, யுஎன்ஓவுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி. ஒரு சின்ன ஐலாண்டாக இருக்கலாம், அவங்களால வந்து ஒரு என்ன சொல்கிறது, மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய பொருட்களையோ வேண்டிய விஷயத்தை இறக்குமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும், இந்த மாதிரி சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அதை ட்ரஸ்ட் டெரிட்டரி அப்படிங்கிறத யுஎன்ஓ வந்து அதை காயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யுஎன்ஓவே செய்யும். ஸோ அதான் ட்ரஸ்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் யுஎன்ஓ வந்து விடணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து யுஎன்ஓடைய மற்ற வேலைகள் என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ். இது வரைக்கும் யுஎன் சார்ட்டரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யுஎன் சார்ட்டரை தாண்டி ஜென்ரலாக யுஎன்ஓடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அடுத்து எப்படி, இப்போ நான் சொன்ன மாதிரி யுஎன் சார்ட்டரில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்லை ஹியூமன் ரைட்ஸோ தனியாக கிடையாது. இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 வருது. இது மூலியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஹியூமனுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நம்ம வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து அதை என்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த பாயிண்ட், யுஎன் சார்ட்டர் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கோஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். இப்படிலாம் பண்ணால் உலக மக்கள் வந்து அமைதியாக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க, ஒருத்தவங்க இணக்கமாக போவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து, யுஎன் ரெகக்னைசஸ் த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மக்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது, அது கூட சேர்த்து டெமோக்ரஸியும் டெவலப்மெண்ட்டும், இந்த மூணுமே இன்டர்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் இருந்தால் தான் அதில் டெமோக்ரஸியும் இருக்கும், டெமோக்ரஸி இருந்தால் தான் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், டெவலப்மெண்ட் இருந்தால் தான் ஹியூமன் ரைட்ஸும் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட். இது ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இருக்காது. ஸோ ஒரு பேஸே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹியூமன் ரைட் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸுடைய சார்ட்டர் பற்றி கேட்குறதுனால இந்த சார்ட்டரில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி தெளிவாக அவ்வளோவா இல்லை. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான், இது ஒரு கிரிட்டிசிசம் தான். இதை தாண்டி மக்களுக்கு இவங்க வந்து அவங்களோட சார்ட்டர்லேயே இல்லைனாலுமே கூட மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸுங்கிறது முக்கியங்கிறத உணர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த கன்க்ளூஷனை போட்டிருக்கேன். இதை விட பெட்டர் கன்க்ளூஷன் உங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஸோ பிப்ளியோகிராஃபி நான் இந்தந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டுடைய பிடிஎஃபை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். கூகுள் ட்ரைவில் தான் இருக்கும். நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவுக்கு போகும், நீங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை உங்களால் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும், பட் வந்து எடிட் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபோன்லேயே மொபைல்லேயே படிச்சுக்கிட்டாலும் சரி. இந்த ஃபர்தர் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், இல்லை கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.